ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். தீபாவளி பிஸியில் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் குட்டி பிள்ளையோட பர்த்டே. அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார், ரொம்ப கோவமாக இருந்தார், டிசப்பாயிண்டடாக இருந்தார். ஏன்னா நிறைய யாரையும் கூப்பிட முடியல. அப்புறம் அவர் கேட்ட டாய்ஸ் கிடைக்கல. அவர் லெகோ ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று கேட்டிருந்தார். அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில ஷாப்லாம் ஸ்டில் ஓப்பன் பண்ணாமல் இருக்குல்ல, அதனால் அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாக்ஸு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் திறந்ததுக்கப்புறம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வேறு டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஓகேவானார். அவருக்கு ரொம்ப ரொம்ப குஷி. பிடிச்ச கேக்கு, அவருக்கு பிடிச்ச வேறு சில டாய்ஸ் எல்லாம் வாங்க முடிஞ்சுது. அவர் ரொம்ப ரொம்ப சுட்டியாக இருப்பார். அவருக்கு தீபாவளி ஷாப்பிங் எல்லாமே சேர்த்து பண்ணணும். அந்த ஷாப்பிங் வீடியோவும் பின்னாடி இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஷாப்பிங் வீடியோ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் கடையில் போய் ஷாப்பிங் பண்ணணும். ரெடி ஆகிட்டார். இது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால், பெரிய ஷாப்பிங் மால். அது பேர் வாட்டர்வே பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. அங்கே போனோம். அங்கே யூனிக்ளோ அப்படிங்கிற ஒரு கடை, பிராண்டட் கடை. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இங்கே தான் நான் வாங்குவேன் பசங்களுக்கு. என்னோடய பாய்ஸுக்கு இங்கே தான் நான் வாங்குவேன். ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான விலையில் தான் இருக்கும். ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1590 அந்த மாதிரி, 1890. டிஷர்ட்லாம் 1990 அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை, ரொம்பவும் சீப்பு கிடையாது. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நிறைய வாட்டி மிஷினில் போட்டு, வாஷிங் மிஷினில் தானே போட்டு துவைக்கிறோம், அது எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நான் 3 இயர்ஸாலாம் இருக்குது ஷார்ட்ஸு. வாஷிங் மிஷினில் நிறைய வாட்டி போட்டு எடுத்தது. அதனால் இந்த கடையில் தான் நான் பாய்ஸுக்கு வாங்குவேன் எப்பயுமே. டிஷர்ட்லாம் நல்லாயிருக்கும். அடிக்கடி கலெக்ஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஒரே டிசைன் இருக்காது, அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேட்டர்ன். கொஞ்சம் ஸ்லைட்லி மாற்றுவாங்க அப்பப்போ. டிஷர்ட்லாம் அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அது மாதிரி நமக்கு லேடிஸுக்கு டிஷர்ட்டு, ஜென்ஸுக்கு பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். கடையில் அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோன்னா, தீபாவளிக்கும் என்னோடய பாய்ஸுக்கு சேர்த்து வாங்கிட்டோம். அப்புறம் என் குட்டி பிள்ளைக்கு பர்த்டேக்கும் எடுத்துட்டோம். இங்கேயே தீபாவளிக்கும் சேர்த்து வாங்கியாச்சு. நிறைய இருந்தது, அழகழகாக இருந்தது. பேண்ட்டு, ஷர்ட்டு, ஷார்ட்ஸு. ஃபைனலி நான் நிறைய ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு எல்லாமே அப்படியே அள்ளிட்டேன். பார்த்திங்கன்னா இனிமேல் வேறு எங்கேயும் ஷாப்பிங் போக வேண்டாம், இங்கேயே முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அள்ளிட்டு பே பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா, அங்கேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அந்த ஒரே இடத்துல இருக்கும். கொரியன் ஃபுட்டு வேணுமா, இப்போ சைனீஸ் ஃபுட்டு வேணுமா, மலை ஃபுட்டு வேணுமா, மற்ற வேறு கண்ட்ரீஸோட தாய்வான் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரே இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கண்ட்ரீஸோட ஃபுட்டை ஒரே இடத்துல ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் ஃபுட் கோர்ட். இது என்னோடய பாய்ஸுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன், 2 பசங்களுக்கும். எங்களுக்கு நாங்கள் லிட்டில் இந்தியாவில் போய் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் உடுப்பு எடுக்க போகிறோம். ஓகே, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குது.
ஓகே, அடுத்து வந்து நாங்கள் சாப்பிட தான் போனோம். சாப்பிட்டதெல்லாம் வந்து நான் எடுக்கலை, ஏன்னா லாங் வீடியோவாக போயிடுங்கிறதுனால. ஓகே, என்னோடய சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கணும்.